உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராகி மாவுல, அதாவது கேழ்வரகு மாவுல ஸ்வீட் அடை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 1 கப் கேழ்வரகு மாவு, 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் பூ துருவுனது. அடுத்ததா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம தண்ணியில போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி வடிகட்டிட்டோம்னா அதில் இருக்கிற மண் எல்லாம் அப்படியே தங்கிடும். நல்லா கரைச்சிக்குவோம். ஒரு பவுலில் இந்த ராகி மாவை போட்டுக்குவோம். அது கூடவே இந்த தேங்காய் பூவையும் போட்டுக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ கரைச்சி வடிகட்டின இந்த வெல்லத்தை இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஆயிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி பதம், இந்த மாதிரி அடை தட்டுற அளவுக்கு இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குவோம். அடுத்ததாக இந்த தோசைக்கல்லை வச்சு அடையை தட்ட போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை வச்சு அழகாக மெலிசாக அடை மாதிரி தட்டிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா சின்ன சின்னதாக கூட குட்டி குட்டியாக மினி அடை மாதிரி கூட தட்டி கொடுக்கலாம். நல்லா மெலிசா அழகா தட்டிக்கலாம். கையில ஒட்டிச்சுன்னா லைட்டா எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்குங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுக்குங்க. அடை முறுமுறுன்னு வேகட்டும். தேவைப்பட்டா எண்ணெய் போட்டுக்கலாம். அடைய திருப்பி போட்டோம். இந்த பக்கமும் முறுமுறுன்னு வெந்தற்பாடு நம்ம எடுத்துடலாம். பாருங்க, டேஸ்டான ஹெல்த்தியான இனிப்பு ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல இதை நீங்க செய்து சாப்பிடலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.